கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, பகைத்தாலும் அன்பு கூறுங்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். இந்த அம்மோனியர்கள் இஸ்ரவேல் மக்கள் மீது போர் செய்ய புறப்பட்டு வந்தார்கள். அதை நியாயாதிபதிகள் 11:4 பார்க்கும். லோத் மற்றும் அவரின் இளைய மகளின் வாயிலாக தகாத முறையில் பிறந்த ஒரு வம்சத்தார் தான் இந்த அம்மோனியர். அது 19:58 நமக்கு பார்க்க முடியாது. ஸோ விசுவாசிகள் இன்றைக்கி நாம் சந்திக்கிற ஒரு எதிரிகளில் ஒன்றான மாம்சத்துக்கு அடையாளமாக இந்த அம்மோனியர்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் நம்மை தொடர்ந்து அச்சுறுத்துகிற ஒரு நிரந்தர எதிரிகள் வந்து இந்த அம்மோனியன்கள் தான். இன்றைக்கி அந்த ஸ்பிரிட், அவங்க டைரெக்டாக லிட்டரலாக மாம்சமாக இல்லைனாலும் அந்த ஸ்பிரிட் வந்து இன்றைக்கி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவர்களை நாம் ஒவ்வொருவருமே அந்த ஸ்பிரிட்டை, அந்த ஆவிகளை எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ள வேண்டும். ஸோ இதை நம்முடைய சுய பலத்தினால் நம்ம போராடி வெற்றி கொள்ள முடியாது. ஆவி கேட்டபடி நடந்து கொண்டு மாம்ச இச்சைகள் எல்லாம் திறந்து, ஸோ இந்த ஸ்பிரிட்டை நம்ம எதிர்த்து ஒவ்வொருவரும் நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அன்றைக்கு அம்மோனியர்களை எதிர்கொள்ள கீலேயாத் மக்களால் முடியாமல் போயிற்று. ஆயினும் அவர்கள் வந்து அந்த மூப்பர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய இயலாமை மூடி மறைக்காமல் தங்களுக்கு ஒரு இரட்சகர் வேண்டும், அதாவது யெப்தாவை நோக்கி அவர்கள் சென்றதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11:15. யெப்தா என்றால் திறந்து விடுபவர் என்று பொருள். ஸோ தங்கள் இயலாமையை ஒத்துக்கொண்டு நம்முடைய தேத்திரவாளனை அழைப்பதே அம்மோனியர்களாகிய மாம்ச பலத்தை வெற்றி கொள்வதற்கு நமக்கு இன்றைக்கு முதல் படி. ஸோ யெப்தா கீலேயாத்தில் தான் குடியிருந்தான், ஆனால் அவன் சகோதரர்களால் விரட்டப்பட்டான். ஸோ அது அவருக்கு வந்து அன்றைக்கி அந்த ஒரு கஷ்டம் அவருக்கு அன்றைக்கி இருந்தது. ஸோ அவர் சொல்கிறார்ல, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் என்று நியாயாதிபதிகள் 11:7 அந்த யெப்தா கேட்குறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் பகைத்தாலும் அந்த மக்கள் அவனை தேடி வரும்பொழுது மறுபடியும் அவர்கள் மீது இங்கே யெப்தா அன்பு கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறதுங்க. ஸோ இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த இடம் கூடாமல், ஸோ அவரை நமக்குள் அவர் வாசம் செய்ய இடம் கொடுத்து இந்த மாம்ச இச்சைகள் எல்லாம் நிறைவேற்றாமல் ஆவின் கனிகளிலே பலத்து இப்படிப்பட்ட இந்த அம்மோனியர் ஆவிகளை எதிர்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுதுதான் நமக்குடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ பாடுகளுக்கும் மறுரூபமாக்கும் வல்லமை இருக்க தான் செய்கிறது என்று ஹியூஸ் என்பவர் சொல்வது போல, பாடுகள் யெப்தாவை ஒரு சிறந்த முயற்சியுள்ள ஒரு தலைவனாக அங்கே மாற்றியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தது. தன்னை நாடி வந்து அந்த கீலேயாத் ஜனங்கள், அந்த மூப்பர்களை, அவர்களை வந்து அவன் உதாசீனப்படுத்தவில்லை. ஸோ அவர்கள் தேடி வரும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அவர்களை குற்றத்தை உணர்த்தவும் அவர்கள் மெய்யாகவே மனந்திரும்பலா என்று கண்டறியவும் அவன் விரும்பினான். அடைக்கலம் நாடி வந்து தன்னுடைய சகோதரர்கள் மனமாறி இருக்கிறார்களா என்று யோசேப்பு கண்டறிந்தது போல யெப்தாவும் அவர்கள் மனமாற்றத்தை கண்டறிய முன்வந்தான். அது உண்மைதான், சரியா? ஸோ அவன் அவர்களிடத்தில் தன்னை சேனாதிபதி ஆக்குவீர்களா என்றும் உறுதிமொழியை பெற்றுக்கொண்டான். ஸோ அவர்கள் சொன்னாங்க, வாக்குறுதியின்படி நாங்கள் நிச்சயமாக நடப்போம் என்று ஆணையிட்டு அவர்கள் கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அதே போல் தான் இன்றைக்கு மூப்பர்கள் தங்களுக்கான சரியான தலைவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அன்றைக்கு கீலேயாத்தில். அதே போல் அவ்வாறு இன்றைக்கு சபைகளிலும் ஆவியானவரால் ஏற்படுத்தப்படுகிற தலைவரை நாம் அடையாளம் கண்டு கொள்வதற்கான பக்குவத்தை அடைந்திருக்க வேண்டும். ஸோ ஒரு சபை தொடர்ந்து ஆபத்திலிருந்து தப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமாக இருக்க உதவுவதற்கு இந்த யெப்தா ஒரு சரியான தலைவதானா என்பதன் அடையாளம் என்ன? ஸோ யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்ததியில் சொன்னான் என்று நியாயாதிபதிகள் 11:11 பார்க்குறோம் என்பதை அதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஸோ போருக்கு முன்பாக நாமும் தேவ பிரசன்னத்தை முன்பாக செல்வோம். அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும். இன்றைக்கி அவங்க இந்த யெப்தா, இந்த கீலேயாத் மூப்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே அம்மோனியர்களை எதிர்க்க போனார்கள். ஆனாலும் அவர்களை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி இவங்க சரியாக இருக்கிறாங்களா என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். அதற்கு முன்பாக சில அடையாளங்களை அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டு தேவ சன்னதியில் யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியிலே சொன்னான். இதுதான் யெப்தாவுடைய வெற்றியினுடைய ரகசியம். இன்று நாமும் இந்த உலகத்திலே நாம் சில ஸ்பிரிட்டுகளை எதிர்த்து போராடி ஜெயம் கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சந்நிதியிலே சொல்லுகிறவர்களாக, அவருடைய பிரசன்னத்திலே
எப்பொழுதும் நாம் வாழ்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களை நாம் ஜெயம் கொள்ள முடியும். அதே போல் நாம் மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசவும் முடியும். இந்த எப்தா எப்படி அந்த ஜனங்களுக்காக நின்றானோ அதே போல் நாம் மற்றவர்களுக்காகவும் ஜெபத்திலே நிற்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை யாராவது பகைத்திருந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். யாராவது துன்பப்படுத்தியிருந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த எப்தாவை போல ஆண்டவர் சமூகத்திலே ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்ப்போம். நாம் எல்லா சூழலிலும் எல்லாரிடம் அன்பு காட்டுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.